அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 1993வது வருஷத்துல சூடான் அப்படிங்கிற நாட்டுல பெரும் பஞ்சம். அங்க வாழ்ற மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடே இல்லை. அதனால அங்க இருக்கிற குழந்தைகள் உட்பட பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே எலும்பும் தோலுமாக அப்படியே மெலிஞ்சு போய் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே அது ஒரு கோரமான காட்சி. யார் பார்த்தாலுமே ஒரு நடைப்பயணமா தான் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இருந்தா தானே. அப்ப அந்த சாப்பாடே இல்லாத அந்த நாட்டுல பஞ்சம் தலை விரித்து ஆடுகின்ற அந்த நாட்டுல அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜீப்புங்கள்ல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு போயிட்டு சப்ளை பண்றாங்க. அந்த உணவுப் பொருட்களை சப்ளை பண்ற அந்த ஜீப்ல அந்த நாட்டை சார்ந்த ஒரு புகழ் பெற்ற ஒரு போட்டோகிராஃபர் அவரு அந்த அந்த வண்டியில போறாரு. அங்க எப்படி சூழ்நிலைகள் இருக்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படியெல்லாம் அவங்க பஞ்சத்துல அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புகைப்படமா ஒரு ஆல்பமா எடுக்கணுன்றதுக்காக அந்த வண்டியில ஏறிட்டு அவர் போறார். அவருடைய அந்த லட்சியம் என்ன அப்படின்னா, அந்த புகைப்படத்திற்கு தருவதற்கு அந்த புகைப்படங்களுக்கென்று உயரிய விருதான இந்த புலிட்சர் அவார்டு, அதை நம்ம எப்படியாவது நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாவது வாங்கிடுறோம் அப்படிதான். அதுதான் அவருடைய லட்சியம். ஸோ இந்த லட்சிய கனவோட கேமராவையும் எடுத்துக்கிட்டு அந்த உணவுப் பொட்டலங்களை விநியோகம் பண்ற அந்த அரசு வண்டியில அவர் பயணம் பண்றார். அது ஒரு வறட்சியான ஒரு பூமி. எங்க பார்த்தாலும் மக்கள் கொத்து கொத்தா செத்து கிடக்கிற அந்த வறட்சியான ஒரு கோர காட்சி நிறைந்த அந்த பூமிக்கு போறாரு அந்த ஜீப்ல. அப்படி போற சமயம் பார்த்து அங்க அந்த அரசு அதிகாரிகள் ஒரு குழந்தைய பாக்குறாங்க. ஒரு 5-6 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி சாப்பாடே இல்லாம எலும்பும் தோலுமா ஒரு ஸ்கெலட்டின் மாதிரி, ஒரு எலும்பு கூண்டு மாதிரி அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு சாப்பாடு பொட்டலத்தை தூக்கி போடுறாங்க. அந்த சாப்பாடு பொட்டலத்தை எடுக்க கூட அந்த அந்த குழந்தைக்கு திராணி இல்லை, சக்தி இல்லை உடம்புல. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ. இந்த காட்சி அந்த பொட்டலத்தை போடுறாங்க. அந்த வண்டியில இந்த கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற அந்த போட்டோகிராஃபர் இருக்கிறார். அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அந்த அந்த உடம்ப அப்படியே இந்த நடக்க முடியாம அந்த உடம்ப அப்படியே இழுத்துக்கிட்டே போய் அந்த பொட்டலத்தை எடுக்க முற்படுது. அந்த குழந்தைய சாப்பிடணுன்றதுக்காக ஒரு பிணந்தின்னி கழுகு தன்னுடைய ரெக்கைய விரிச்சிட்டு அந்த குழந்தைய கண்ணம் வச்சு பார்த்துட்டு இருக்கு. இதை அவரு அழகா தத்ரூபமா தன்னுடைய கேமராவில் பதிவு பண்றாரு. இதை சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்றாரு. அடுத்த வருஷமே 1994ல இது உலகின் தலை சிறந்த புகைப்படங்கள் ஒன்றாக தேர்ந்தெடுத்து அதற்கான அந்த விருது, புலிட்சர் விருதை அவருக்கு கொடுத்து கௌரவிக்கிறாங்க. இப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு நம்மளுடைய வாழ்நாளின் லட்சியத்தை நம்ம அடைஞ்சிட்டோம், புலிட்சர் விருது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த இந்த சோசியல் மீடியாவில் இந்த போட்டோவை பார்த்துட்டு எல்லாரும் அவருக்கு ஃபோன் பண்றாங்க. எங்க நீங்க அந்த சூடான் நாட்டுக்கு போனீங்க, அந்த போட்டோவை எடுக்கும்போது அந்த கழுகை நீங்க துரத்துனீங்களா, அந்த கழுகு கிட்ட இருந்து அந்த குழந்தைய நீங்க காப்பாத்துனீங்களான்னு எல்லாரும் ஃபோன் பண்றாங்க. அதுக்கு அவரு நான் அந்த கழுகை துரத்துனேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அவரை துருவி 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 மனசாட்சியோடு நீங்க செயல்பட்டு இருந்தா நீங்க அந்த புகைப்படத்தை எடுக்காம அந்த குழந்தைய போய் காப்பாத்திருப்பீங்க அப்படின்னு பல கோணங்கள்ல அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவர் அந்த விருது வாங்கின கொஞ்ச நாள்லயே அவர் சூசைட் பண்ணி இறந்து போறார். இது வரலாற்றுல ஒரு ஒரு பேசு பொருளான ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை போலதான் இன்னைக்கு அநேக மக்கள் வெறும் பகட்டான வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஆடம்பரத்தை வெளிக்காட்டிக்கணுன்றதுக்காக, தன்னுடைய பேரும் புகழும் வெளியே வரணுன்றதுக்காக ஒரு பகட்டு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வெற்றியின் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, இல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா
நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே உங்க பின்னாடி அன்பு, இரக்கம், கருணை, பாசம், பரிவு, எல்லா நற்பண்புகளும் நீங்க செய்யற ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்லையுமே அது அது வந்து பிரதிபலிக்கணும். அப்படி இல்லாம நீங்க இரக்க குணம் இல்லாம அரக்க குணத்தோட நீங்க என்னதான் வாழ்க்கையில வந்து உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி நீங்க ஓடினாலும் அந்த வாழ்க்கை வந்து ஒரு விர்ச்சுவல்ல வாழ்க்கையா, ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையா அது அமையாது. இந்த உலகத்துல மனித பிறவிங்கிறது ஒரு அரிய ஒரு வரம். இந்த 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 உலகத்துல பிறக்கிறோம். நம்மளை போலவே நிறைய பேரும் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் கூடி குழாவி, எல்லாரோடையும் நட்பு பாராட்டி, எல்லாருக்கும் உதவி செஞ்சு, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரை வாங்கி, நல்லபடியா இந்த உலகத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். இதுதான் சிம்பிள். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வாழுது, ஒரு புலி வாழுது. தன்னுடைய பசியை தீர்த்துக்கிறதுக்காக அடுத்த விலங்குகளை கொண்டு அதை வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து அதுக்குன்னு சாவு வரும்போது இந்த உலகத்துல ஹாப்பியா வந்து செத்துருது. தனக்காக வந்து எதையும் சேர்த்துக்கணும், அடுத்தவங்களை வந்து கெடுத்துட்டு சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கெட்ட குணமும் அந்த விலங்குகள் கிட்ட இருக்கிறது இல்லை. ஆனா மனுஷங்க கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கு. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல ஒரு உள்நோக்கம்னு ஒண்ணு இருக்கும். வெளிப்படையாக தோற்றமளிக்கிற அந்த முகம் வேறு, ஆனால் அதற்குள்ளாக இருக்கிற ஆழ்ந்த நோக்கம் வேறு. அப்படி இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்படி வாழ்ந்து ஜெயிச்சாலும் அது கடவுளுடைய ஆசி நமக்கு கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன், எனக்கு பசிக்கு சாப்பாடு இல்லை, ஒரு 100 ரூபா அந்த கடன் கொடுங்க, 4 நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துட்றேன்னு கேட்குறான். நீங்க அவங்ககிட்ட கடன் இல்லைன்னு பெட்டி நிறைய பணம் கொண்டு போயிட்டு நீங்க கடவுளுக்கு வந்து காணிக்கை கொடுத்தா அது கடவுள் ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்க? ஏத்துக்க மாட்டார். அப்படிதானே? சார், நம்மால் ஒருத்தன் அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அங்க அந்த அரசாங்கத்துல என்ன வேலை நடக்குதுன்னா, ரோடு சாலை ஓரங்கள்ல மரம் நடுற வேலை. அந்த மரம் நடுற வேலையில ஒரு 4-5 பேர் குழுவா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. ஒருத்தன் கடப்பாறையை வச்சு பள்ளத்தை தோண்டிட்டே போறான். அடுத்தாப்புல ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா, அந்த மண்வெட்டியை வச்சு அந்த மண்ணை வெளியே எடுத்து போட்டுட்டு அதை பள்ளமாக்கிக்கிட்டே போறான். 3ஆவதா வர்ற ஒருத்தன் அந்த பள்ளத்துல செடி மரக்கன்று ஒண்ணு வச்சுக்கிட்டே போறான். 4ஆவதா வர்ற ஒருத்தன் அந்த பள்ளத்தை மூடிக்கிட்டே வரான். 5ஆவதா கடைசியா வர்ற ஒருத்தன் அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே வரான். இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடந்துகிட்டே போகுது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து செடி வைக்கிறவன் வரல. ஆனா வழக்கமா வந்து முதல் ஆளு கடப்பாரை போட்டுட்டே போறான், 2ஆவது ஆளு மண்ணை எடுத்து போட்டுட்டே போறான், வெளியே எடுத்து போட்டுட்டே வரான், 3ஆவது ஆளு செடி வைக்க வேண்டியவன் வரல, அதனால செடியை வைக்கல. 4ஆவது ஆளு எனக்கு என்ன ஆகுது, செடி வைக்க வேண்டியவன் செய்ய வேண்டிய அவன் தான் வேலையை அவன் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆவதா வந்த ஆளு அந்த தோண்டின அந்த வெறும் பள்ளத்தையே மண்ணை போட்டு மூடிட்டு வரான். 5ஆவதான ஆளு இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமா, சரி இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன, என் வேலை தண்ணி பிடிக்கிற வேலைன்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து பாய்ச்சிட்டே போறான். ஸோ அல்டிமேட்டா அந்த வேலையில எந்த ஒரு நோக்கமும் நிறைவேறலை, முற்று பெறவே இல்லை. ஸோ இது போலதான் நாட்டில் நமக்கு இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.